ஹாய் வீவர்ஸ், சந்தியாராகம் சீரியலில் சீனு ரகுராமுக்கு எதிராக என்ன நடந்திருக்குன்னு மாயா கண்டுபிடிச்சி அவங்க 2 பேர் மேலேயும் தப்பு இல்லைன்னு நிரூபித்து ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ண வைப்பாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ இப்போ ரகுராம் வந்துட்டு என்னால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு தானும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தம்மாலேயே பழிய போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதில் அவங்க 2 பேருக்கும் எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு மாயா நம்புகிறாங்க. எப்படியாவது சீனுவையும் ரகுராமையும் காப்பாற்றணும்னு அவங்க தனியாக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சாரு இறந்த இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற மண்ணை எடுத்து பார்த்தா அது ஈரமாக இருக்குது, சாருவோட துணியும் வந்து ஈரமாக இருக்குது. தூக்கு மாட்டிக்கிறவ எப்படி இந்த மாதிரி ஈர துணியோடு போயிருக்க முடியும் அப்படின்னு சந்தேகிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மாயா சிவராமன் 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்கே இருக்கிற கான்ஸ்டபிள், இது உங்கள் பெரியப்பா சம்மந்தமான கேஸ் ஃபோட்டோஸ் தான், இதை எடுத்துகிட்டு போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொஞ்சம் கொடுத்துருங்கன்னு சொன்ன உடனே மாயா அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அப்போது ஒரு ஃபோட்டோவில் கையில் ஒரு ஆம்பளையோட பிரேஸ்லெட் தெரியுது. இதில் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாருவோட அப்பாவுக்கு ஆதரவாக இருக்கிற வக்கீல் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணை தற்கொலைக்கு தூண்டி விட்டது இவங்க 2 பேரும் தான், அதனால தான் அந்த அப்பாவி பொண்ணு இறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீதிபதியும் தீர்ப்பு வழங்குறதுக்காக ரெடி ஆகுறாரு. அப்போ கரெக்டாக நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு மாயா அந்த ஃபோட்டோஸை கொடுக்குறாங்க. சீனுக்கு ஆதரவாக இருக்கிற வக்கீல் அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு, இந்த ஃபோட்டோவை நல்லா பாருங்கள், கையில் வந்து ஒரு ஆம்பளையோட பிரேஸ்லெட் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோட்டோவோட அடிப்படையில் இது வந்து ஒரு கொலையாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எங்களுக்கு இன்னும் 1 வாரம் டைம் கொடுக்கணும், நாங்கள் சரியான சாட்சிகளையும் ஆதாரங்களையும் திரட்டணும், இவங்க மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணும்னு அந்த வக்கீல் பேசும்போது 1 வாரம் டைம் கொடுக்குறாரு. ஸோ இது ஒன்று போதும், கண்டிப்பாக பெரியப்பாவை நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்னு மாயா வந்து முயற்சி பண்ண போகிறாங்க. ஸோ எந்த மாதிரியான முயற்சிகளை மாயா எடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.